வாய்க்கு இதமான ஒரு கனவா பிரியாணி வாங்கோ செய்து பார்க்கலாம். வணக்கம், இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட். நான் உங்கள் கரண். இப்போ வாங்க என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா சொன்னால் நான் சட்டி வச்சுட்டு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குறேன். விட்டுட்டு பெருஞ்சீரகம், 5 ஏலக்காய், 5 கிராம்பு, கொஞ்சம் ரம்பையில் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், இப்போ தேவையான அளவு உப்பு, அதோட ஒரு ஸ்டார் எல்லாத்தையும் போட்டு அடுப்பை கூட்டினதை இப்போ குறைச்சி விட்டுட்டு மிதமான சூட்டில் விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக புதினா, ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு கிளறுவோம். இந்த மாதிரி கிளறி போட்டு ஒரு நிமிஷம் இந்த தக்காளி கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ தக்காளி வந்துருச்சு. நான் ஒரு 2 சின்ன உருளைக்கிழங்கு சின்ன சின்ன வெட்டி அதோட போட்டிருக்குறேன். போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு வடிவாக கிளறி போட்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகாத்தூள் பெரிய கரண்டி, ஒரு கரண்டி. இது பாபர் மசாலான்னு சொல்லி கொஞ்சம் கலர் குறைஞ்சது, கொஞ்சம் உரைப்பு குறைஞ்சது, 2 சேர்த்து கலந்து போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஜோக்கெட் அது ஒன்று போடுவோம். போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து கிளறுவோம். இந்த மாதிரி இப்போ கிளறி அந்த ஜோக்கெட்டிൻ്റെ பச்சை வாடை போனதுக்கு பிறகு இப்போ கனவா பாருங்க, நான் ஒரு 500 கிராம் கனவா வெட்டி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டுட்டு மிதமான சூட்டில் இந்த மாதிரி கிளறணும். கிளறி போட்டு ஒரு 2 நிமிஷம் விடுவோம். விட்டுட்டு இப்போ ஒரு பாதி தேசிக்காய் புழிஞ்சு விடுவோம். விட்டுட்டு வடிவாக எல்லாத்தையும் கிளறுவோம். இந்த மாதிரி கிளறி போட்டு அடுப்பு மிதமான சூட்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இஞ்சி பூண்டு விழுது நான் இடிகல்லில் இடித்து எடுத்தது அரை குறையாக அதை போடுவோம். நான் ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 6 பல் உள்ளி பூண்டு இப்போ அதையும் சேர்த்து இந்த மாதிரி வடிவாக கிளறி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி விடுவோம். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வெங்காயத்தாள் இருக்குது தானே, அது கொஞ்சம் போட்டுட்டு இப்போ கெட்டியான பால் 1 கப் அதையும் விட்டுட்டு அதில் ஒரு கப் தண்ணி இப்போ அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி போட்டு இப்போ வடிவாக மூடி விடுவோம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு 500 கிராம் பாஸ்மதி அரிசி அதை சமமாக இப்போ இந்த மாதிரி ஒன்றும் செய்ய தேவையில்லை. இந்த மாதிரி மேலே கொஞ்சம் தண்ணி மிதக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஒரு 15 நிமிஷம் அப்படியே மிதமான சூட்டில் 5 நிமிஷம் விட்டுட்டு கடைசியாக நல்லா குறைச்சி விட்டுட்டு 10 நிமிஷம் விட்டுனான். இப்போ ஒரு 15 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் பிரியாணி தயாராகிருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதோட நான் பார்த்திங்கன்னு சொன்னால் காஜு, முந்திரிய பருப்பு அது கொஞ்சம் போட்டுட்டு அதை அப்புறம் சேர்த்து கிளறி விடுவோம். அதோட முட்டை, சிவப்பு வெங்காயத்தில் ஒரு ரைத்தா அதையும் போட்டுட்டு சாப்பிட நல்லா இருக்கும். பாருங்கள் இப்படி இந்த மாதிரி இருக்குதும் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் சந்தோஷம். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.